நமக்கு கவலையில் உள்ளது எல்லாருக்குமே இருக்கு, அப்படிதானா? நம்மளை விசாரிக்கிறது யார் தான் விசாரிக்கிறா? அவர் தான் விசாரிப்போம். மனுஷன் எப்ப நம்ம விசாரிப்போம்? நம்ம நல்ல செல்வாக்கோட, நல்ல பணத்தோட, நல்ல சந்தோஷமா இருக்கும்போது 1 பேதுரு 5:7 நல்ல சந்தோஷமா இருக்கும்போது, இல்லைன்னா நல்ல பண வசதியோட இருக்கும்போது மனுஷன் நம்மளை விசாரிப்பாங்க, அப்படிதானே? ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. நம்ம வசதியானவங்கன்னா ஐயோ இவங்களை காணல அப்படின்னு தேடுவாங்க. தேடிட்டு என்ன பண்ணுவாங்க? தூங்காதீங்க, அடுத்த நாள் அடுத்த வாரம் என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க, அப்படிதானே? இதே இது ஒரு ஏழ்மையானவங்க, ரொம்ப தரித்திரமானவங்க, இல்லைன்னு சொன்னால் வாசலில் சபையிலெல்லாம் வாசலில் பிச்சை கேட்டு இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் யாராவது விசாரிப்பாங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் விசாரிப்பார், அப்படிதானே? பர்த்திமே குருடன் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்ட உடனே என்ன செய்தார்? விசாரிச்சார். உனக்கு என்ன, நீ பார்வையிட விரும்புதியா அப்படின்னு கேட்டார், அப்படிதானே? எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டுன்னா அவர் மாத்திரம்தான். அவர் நம்மளை திக்கச்சோட என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். எந்த சூழ்நிலை, எவ்வளவு தரித்திரமாக இருந்தாலும், எவ்வளோ வறுமையாக இருந்தாலும், நம்ம சில நேரத்தில் பார்த்தா நம்ம வியாதிப்பட்டுட்டோன்னா நம்மளை யாரும் விசாரிக்க மாட்டாங்க. அதுவரையிலே நம்ம கூட இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்ருப்பாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை உடுத்திருப்பாங்க, நம்மளோடு கூட இருந்திருப்பாங்க, ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு வியாதி பட்டாச்சுன்னா நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. ஒரு பாட்டு கூட உண்டு இல்லை, வியாதி எஸ்தனா நீ இருந்தால் பலர் வந்து வெறுப்பாங்க, வியாதி உள்ளவேன்னு சொல்லியே உன்னை நோக்கடிப்பாங்க. கடன் பட்டிருந்து அதே மாதிரி அதை சொல்லியே வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் நம்மளை வேதனைப்படுத்தாத ஒருவர் இருக்கார் அப்படின்னா, நம்மளை விசாரிக்கிறது ஒருவர் இருக்கிறாருன்னா யார் தான்? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். இந்த இடத்துல கூட போன வாரம் வந்த 1-2 பேர் வரலன்னு வைங்க, அப்போ ஆண்டவர் தேடுவார், அப்படித்தானே? நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவருங்க வந்திருப்பாரு. என்னன்னா இதில் ஒரு சின்ன கூட்டமாக இருந்து என்னை நோக்கி பார்ப்பாங்களே, என்ன ஆராதிப்பாங்களே, அவங்கள காணலையே, மகளை காணலையே, மகனை காணலைன்னு நினைச்சாரு ஆண்டவர் அங்கலாய்த்து நம்மளை விசாரிப்பார். அப்படி விசாரிக்கிற தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் என்ன செய்வார்? அதை நிறைவேற்றுவார். இல்லை நம்மளை விசாரிக்காத ஒரு மனுஷனுக்கிட்ட போய் நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கவலைகளை எல்லாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அதை கேட்பாங்க, மனசே இல்லாமல் தான் கேட்பாங்க. அரைகுற மைண்டில் கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அடுத்த பக்கத்தில் போய் குறை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவளுக்கு இப்படி கஷ்டம், அவளை பாரு, அவள் எப்படி நடக்கிறா, அவளை பார்த்தா இவள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரிகசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம என்ன செய்யறோம்? வாழ்கிறோம். ஆனால் நானும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம அசட்டை பண்ணாதவர், சரியா? நம்மளை பரிகசிக்காமல், நம்ம எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும், எவ்வளவு சாபத்தில் இருந்தாலும், பாவம்னா சில மனிதர்கள் செய்கிற பாவம், எல்லாருமே பாவிகள் தான், நானும் பாவம் செய்வேன், பாவம் செய்கிற மனுஷங்க தான். ஆனால் ஒரு கொட்டிய பாவங்களெல்லாம் செய்கிறவங்களை கூட ஏசப்பான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோன்னா அவர் என்ன செய்வார்? மனம் இறங்கிடுவார், அப்படிதான். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். மனம் இறங்கி என்ன பண்ணுவார்? அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை அவருக்கு பிள்ளையாக மாற்றிடுவார். அது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அன்பு! பெற்றோர் கூட சில நேரத்தில் பிள்ளைங்க தவறு செய்யும்போது கண்டித்து நம்ம என்ன செய்வோம்? பேசாமல் இருந்துருவோம், கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துருவோம். ஆனால் நம்மளை கண்டிக்கிற தகப்பன் என்ன செய்வார்? அடுத்த நிமிஷமே நம்மளை அரவணைக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். நமக்குள்ள வைராக்கியம் இருக்கும், அவள் அப்படி சொல்லிட்டா இல்லை, அவள் இப்படி சொல்லிட்டா இல்லைன்னு வைராக்கியம் இருக்கும், கசப்பு இருக்கும். அதை நம்முடைய தகப்பனை விட்டு அது என்ன செய்யாது? இருக்காது. அவர் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிரிச்சிக்கிறார். சில நேரங்களில் சில தண்டனைகள் தருவார், நம்ம தவறு செய்வோம். ஆனால் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவார்? நம்மளை அணைச்சிருவார். ஒரு வசனம் இருக்கல, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு ஆண்டவர் சொன்னார், அப்படிதானே? அற்பகாலம், ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஏசப்பாவுக்கு ஒரு கோபத்தினால சில நேரம் அவருக்கு முகத்தை நமக்கு மறைப்பார். ஆனால் நொடி பொழுதுல என்ன செய்வார்? அந்த கோபத்தை எல்லாம் மாற்றி நம்ம அரவணைக்கிற தேவன். அப்படிப்பட்ட நம்ம விசாரிக்கிற தெய்வம். அவரை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைச்சு அவரை துதிக்கணும். ஆண்டவரே, யாரும் விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லின்னு ஒரு வசனம் உண்டு. சியோன் என்ன செய்வார்? என்ன விசாரிக்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? எங்களை கண்டுக்கிறது யாருமே இல்லை. அவங்கள பார்த்து வனாந்திரத்தில் போஷித்து வழிநடத்துகிற தெய்வத்தையே அவங்க மறந்து என்ன செய்தாங்க? பேசினாங்க. அதுபோல் நம்ம விசாரிப்பாரற்று மனுஷங்க எல்லாரும் கைவிட்டு அவ்வளவுதான், இனி இவன் முடிஞ்சு போயிட்டா, இவன் இனி எழும்ப மாட்டான்னு சொல்லி நம்மளை ஒதுக்குனவங்க மத்தியில் நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார்? விசாரிச்சார், அப்படிதான். என் பிள்ளை, என் மகா, நான் உருவாக்குனது, நம்முடைய தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே நம்ம தெரிந்து கொண்டிருக்காரு.
நமக்கு நகை எப்படி உருவாச்சு, நம்முடைய எலும்புகள் எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் அவர். அப்படிதான் ஒவ்வொரு பாற்றையும் அவர் அழகு பார்த்து தான் உருவாக்குறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வம் இன்னைக்கு சொல்றார் உங்களை பார்த்து, அவர் உங்களை நான் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்ய என் மேல வச்சிருங்க. அது மாத்திரம் இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க. மனுஷன் என்ன சொல்லுவான், உனக்கு கஷ்டமா என்னை தேடி வந்துடாத, உனக்கு கடன் இருக்கா என்கிட்ட வந்துடாத, உனக்கு தேவை இருக்கா என்கிட்ட வந்துடாதேன்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும், வருத்தப்படுறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, முடியாதவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, வியாதியஸ்தர்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்தா விடுதலை உண்டு, என்கிட்ட வந்தா ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விசாரிப்பான்னு சொல்லி இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது ஆண்டவர் எப்படிப்பட்டதை விசாரிப்பார்னா, சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விசாரிப்பார். சிறுமைப்பட்டிருக்கவங்கன்னா யாரு? சமுதாயத்துல ஏழ்மையான நிலைமையில மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டு வேண்டான்னு, அதாவது யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க ஏழை, அவங்க ஒரு அடிமை மாதிரி அப்படின்னு சொல்லி சிறுமைப்பட்ட ஜனங்களை என்ன செய்வாங்க, யாருமே விசாரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை யார் விசாரிப்பாராம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரிப்பாராம். ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து திடீர்னு கேட்க மாட்டாங்க, உனக்கு என்ன கஷ்டம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் கேட்கறது யார்? ஆண்டவர் மட்டும் தான் கேட்பாரு, உனக்கு யாருமே இல்லையா, உன்னை அடிமைப்படுத்துறாங்களா? இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் இல்லை அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு நியாயத்தை யார் தான் விசாரிப்பாங்க? மனுஷன் விசாரிக்க மாட்டான், பணம் தான் பேசும். கோர்ட்டில் போனாலும் ஏழைக்கு நீதி கிடைக்குமா? கிடைக்காது. எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் கிடைக்குமே தவிர பணத்திற்கு தான் இந்த நாள் என்னது வேல்யூ. அப்படின்னா அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை யாருமே ஹெல்ப் பண்ண முடியாமல் சில கோர்ட்டில் சில கேஸுகள் நடக்கும். அதாவது இவங்க சொத்தை இவங்க அபகரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் நடக்கும்போது பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுத்து அவங்க வாதாட வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கமாக நியாயத்தை சாச்சிருவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் நீதி உள்ள தேவன். அப்படிதான் எங்கே நீதி இருக்கோ எங்கே நியாயம் இருக்கோ அங்கே மாத்திரம்தான் அவர் நிற்பார். அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல, அவர் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நல்ல ஒரு ஜட்ஜு, யாருக்குமே பாரபட்சம் பார்க்காத ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களே நான் விசாரிப்பேன் அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எவ்வளவோ சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, எகிப்துல அடிமைகளாக இருந்தாங்க. அப்படி அங்கே செங்கல் இருக்கிறது, ரொம்ப கஷ்டமான வேலைகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு எகிப்தியர் வேலை வாங்கினாங்க. அந்த நாட்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவரே நாங்கள் இப்படி அடிமைப்பட்டிருக்கிறோமே, எங்களை காப்பாற்ற மாட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவருக்கு சமூகத்தில் என்ன பண்ணாங்க, முறையிட்டாங்க. முறையிட்டோன்னு ஆண்டவர் என்ன செய்தாரு, நீங்கள் என்ன முறுமுறுத்தீங்கல்ல அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருந்தாரா? இல்லை, அவர் மனம் இறங்கிட்டார் உடனே. அப்படிதானா? இது வரையிலும் என் பிள்ளை என்னை திட்டுனான், என்ன முறுமுறுத்தான், என்னை கஷ்டப்படுத்தினான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கல. அப்படிதான் அடுத்த நிமிஷமே ஆண்டவர் என்ன செய்தாரு, இறங்கி அந்த எகிப்தில் இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அப்போ அவர் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை என்ன செய்வாரு, விசாரிப்பாரு. சரியா? நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்காக வழக்காட யாருமே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு நீதி செய்யறதுக்கு எந்த மனுஷனும் இல்லை, ஒரு அட்வொகேட் கிட்ட போனா எனக்கு நீதி கிடைக்கல, இனி ஒரு ஊர் தலைவர்கிட்ட போனா எனக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. ஆனா எனக்கு நியாயத்தை தரது யார் தான்? அவர் மட்டும்தான் தர முடியும். அப்படிதானே? நம்ம நினைக்கிறோம் மனுஷன் நம்ம ஒரு வேளை வசதியா இருந்தா நமக்கு நியாயம் செய்வான், அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு எப்பவுமே மனுஷனை நம்ம நம்பவே கூடாது. எப்பவுமே நமக்கு நியாயம் செய்வது யாரு? ஆண்டவர் மாத்திரம்தான். ரெண்டாவது, அவர் யாருக்கு நியாயம் செய்வார்னா, யாரை விசாரிப்பார்னா, பசியா இருக்கிறவங்கள விசாரிப்பார். அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு காரியம் சொல்லப்படுது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8 1 முதல் 3 வரை பார்க்கும்போது அங்க ஒரு நாள் ஏசப்பா போதிச்சுட்டு இருக்காரு. ஏசப்பா ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிதான் அவர் மலை பிரசங்கம் எல்லாம் பண்ணுவார்ல, அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அங்கெல்லாம் ஜனக்கூட்டம் பயங்கரமா இருக்குது. சரியா? பயங்கரமான ஜனக்கூட்டம், நிறைய பேர் ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றதை கேட்கறதற்கு ஆவலா வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கிறவங்க 3 நாளா என்ன செய்யறாங்க, ஏசப்பாக்க போதனையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தாலே, ஐயோ சர்ச்சில் கொஞ்சம் லேட்டாக முடிச்சுட்டாலே முறுமுறுப்போம். 1 மணிக்கு முடிப்பேன்னு சொன்னாங்களே, 1 ஆயிட்டே 2 மணி ஆயிட்டே முறுமுறுப்போம். எல்லாரையும் சொல்லலை, சிலர் முறுமுறுப்பாங்க. அப்படிதானே? ஆனால் ஆண்டவருக்கு சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க 3 நாட்கள் வரையிலும் பசியோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தாங்க.
அதுதான் அந்த மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆவலா இருந்திருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் கிட்டத்தட்ட 4000 பேர் அங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் இருக்கு. அப்ப 4000 பேர்னா கண்டிப்பா அங்க பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க, ஆண்கள் இருந்திருப்பாங்க. அப்படிதான் அவ்வளவு ஜனக்கூட்டங்கள் மத்தியில பசியோட இருந்து அவங்க எல்லா போதனைகளையும் ஏசப்படைந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கவங்கள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த பசியா இருக்கவங்களை விசாரிக்கிறாரு. இவங்களை எப்படின்னா பசியா அனுப்பிவிட முடியும், இவங்க பசியா இவங்களை அனுப்பிவிட்டா இவங்க வழியில என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போவார்களே, இவங்களை நான் இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு அவங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்லி அதுல ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் நம்முடைய ஆண்டவர், இரக்கமுள்ள தெய்வம். அப்படிதான் பசியா இருக்கிற ஜனங்களை அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, நமக்கு சில நேரத்துல நம்ம பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் நம்ம நினைப்போம், இன்னைக்கு என்ன சமைக்கலாம், நான் இல்லை அதை நிறைய நாள் அனுபவிச்சிருக்கேன், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், இன்னைக்கு எப்படி என்ன பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு பல நேரங்களில் அங்கலாச்சிருக்கோம். ஆனா நம்ம அப்படி அங்கலாய்க்கிற நாட்கள் பார்த்தோம்னா எப்பவும் விட திருப்தியா ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில நம்மளை போஷிப்பார். அதான் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்றாரு, 3 நாட்கள் வரையில என்னுடைய சமூகத்துல இருந்து என்னுடைய போதனைகள் எல்லாம் கேட்ட இவங்களை நான் எப்படி பசியா அனுப்புவேன், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்கறாங்க. அங்க என்ன இருந்ததுன்னா 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருந்தது. இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு சம்பவம், 5 அப்பமும் 2 மீனும். அங்க 5000 பேர் புசித்து திருப்தி எடுத்து 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இங்க 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருந்தது. சில சிறு மீன்கள், அதுவும் பெரிய மீன் இல்லை, சிறு மீன்கள் தான் இருந்தது. அதையும் ஆண்டவர் என்ன செய்தாரு, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. மீனை எடுத்து ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு, எல்லாருக்குமே கொடுக்குறாரு. கொடுத்து 4000 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்களா. சும்மா சாப்பிட்டுட்டு சரி பரவாயில்ல இவ்வளவாது கிடைச்சுன்னு போகல, திருப்தியா 4000 பேர் சாப்பிட்டு 7 கூடைகள் நிறைய மீதி எடுத்தாங்களா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். அப்போ பசியா இருக்கிறவங்க பசியாவே இருந்துட மாட்டாங்க. எனக்கு பசியா இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. நீதிமான்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அப்ப துணிக்கைக்கு இறந்து திரிவது இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்பாவை தேடுற ஒருத்தரை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். கூப்பிடுகிற காக்கை குருவிகள் எல்லாவற்றையும் போஷிக்கிறார். ஆகாயத்து பறவைகளுக்கு இவ்வளவா நான் செய்தா உங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா, நீங்க மனுஷங்க ஏன் சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைங்க, நான் உங்களை உடுத்துவிப்பது உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேதத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, ஒரு நாளும் கைவிட மாட்டார். சில பண்டிகை காலங்களை பாருங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன ஒரு விசேஷ நாளாக இருக்கும், கிறிஸ்மஸ் தான் வச்சுப்போம். நான் வருது பக்கத்தில் அது நினைக்கும் போது சில நேரங்கள் ஐயோ என்ன பண்ணுவேன், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற நாட்கள்ல ஆண்டவர் அதிருப்தியா நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் பசியா இருக்கிறவங்களை ஒரு நாள் அப்படியே விட்டுற மாட்டாரு. பசியா இருக்கிறவங்களை என்ன செய்வாரா, நியாயம் விசாரிக்கிறவர். 3வது யாரை விசாரிப்பார் அப்படின்னா, வியாதியஸ்தர்களை விசாரிப்பார். அப்படிதானா, மனுஷ வியாதியஸ்தர்களை விசாரிப்பானா, ஒரு புண்ணு பிடிச்சு கிடந்துட்டாங்கன்னா கண்டுப்பாங்களா, ஒரு நாற்றம் வந்துட்டா கிட்ட வருவாங்களா, வரமாட்டாங்க. அப்படிதானா, ஒரு அழுகி போன ஒரு சரீரமா இருந்த லாசரு அப்படிதானா, அவருடைய சரீரம் எல்லாம் என்னது புண்ணா இருந்து நாய்கள் நக்குனது அந்த மாதிரி இருந்தது. ஐஸ்வரவன் எப்படி வாழ்ந்தான், அவன் கீழே போடுறதை சாப்பிட்டு அந்த டேபிள்லேருந்து விழுறதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படிதானா, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஐஸ்வர்யவன் நினைக்கிறது. ஆனால் லாசரவை ஆண்டவர் போஷிக்க தான் செய்தார். அப்படிதான, பட்டினியா இருக்கிற கீழே அவன்கிட்ட கீழே விழ வச்சிருப்பாரு. எப்படியும் அவன் சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ வச்சு அவனையும் போஷிச்சிருப்பாரு. யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, புறக்கணிக்க மாட்டாரு. எல்லாரையும் அவர் விசாரிக்கிற தெய்வம். இந்த வியாதியஸ்தர யோபுவை பாருங்க, ஓட்டு துண்டை வச்சு சுரண்டிக்கிட்டே இருக்கிறான். அப்படித்தானே, அது ஆண்டவரை அனுமதிச்சு வந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியாண்டவர் விசாரிக்காம இருந்தார். அவன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய வியாதி மாறுது. அப்படித்தானே, அவனுடைய கஷ்டங்கள் மாறுது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வியாதியஸ்தர்களை அவர் என்ன செய்ய மாட்டார், விசாரிக்காம இருக்க மாட்டாரு. அவர் வியாதியஸ்தர்களை விசாரிப்பார். இந்த யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, யூதருக்கு ஒரு நிறைய பண்டிகைகள் உண்டு. அதுல ஒரு பண்டிகை நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னா எருசலேமுக்கு போகிறாரு. சரியா, அந்த நாட்கள்ல பண்டிகை கொண்டாடணும்னா எங்க தான் போவாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு தான் போவாங்க. அதான் அவங்களுக்கு பிரதானமான ஒரு காரியம். சரியா, எருசலேமுக்கு போவாங்க. அப்படி ஒரு யூதர்களுடைய ஒரு பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்து எங்க போறாரு, எருசலேமுக்கு போறாரு. அங்க என்னன்னா ஆட்டு வாசல் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த எருசலேம் ஆலயத்துல ஆட்டு வாசல்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல 5 மண்டபங்கள் இருக்குமா. அந்த ஆலயத்துல ஆட்டு வாசல் பக்கத்துல 5 மண்டபங்கள் இருக்குமா. இங்கதான் இந்த குருடர்கள், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் இவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களாம். எதுக்குன்னா, அதுக்கு பக்கத்துல எபிரேய பாஷையில பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற ஒரு குளம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு குளம் இருக்கு. என்ன குளம்,
பெதஸ்தான்னு சொல்ற குளம் இருக்கு. அந்த குளத்துல தேவதூதன் எப்போவாது வந்து அந்த குளத்தை கலக்குவாங்க. அப்படி கலக்கும் போது யார் முந்தி இறங்கி எழும்புறாங்களோ அவங்களுக்கு என்னது சுகம் கிடைக்கும். அப்படித்தானே? அங்கதான் 32 வருஷமா ஒருத்தர் வியாதிப்பட்டு படுத்து கிடக்குறான். 38 வருஷமா. சரியா? அவர் வியாதிஸ்தர். அவனை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறாரு, அவனை பார்க்கிறாரு, அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறாரு. அவனால எழும்பி என்ன செய்ய முடியாது, குளத்துல போய் இறங்க முடியாது. அவன் எந்த மனுஷனும் ஹெல்ப் பண்ணி குளத்துல கொண்டு இறக்கி விடல. அப்போ அந்த சூழ்நிலைகளை பார்த்து யாரோ ஒரு ஆளுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு போகல. அந்த 38 வருஷம் வியாதியான மனுஷன்ட்ட கேட்கிறாரு, நீ சுஸ்தமடைய விரும்புகிறாயா? ஏன்னா அவருக்கு தெரியும் அவனை வந்து நம்ம சுகப்படுத்தினா மட்டும்தான் அவன் சுகம் ஆகும். அவனுக்கு இந்த குளத்துல இறங்கி சுகம் பெற்றுக்கொள்றதுக்குரிய திராணி அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த அந்த மனுஷன் என்ன செய்யறாரு, விசாரிக்கிறாரு. அவன் நினைச்சிருப்பான், என்னை யார் விசாரிப்பா ஆண்டவரே? எத்தனையோ நாளை அங்கலாச்சிருப்பான் இல்லையா? தூதன் வந்து குளத்தை கலக்கிட்டு போகும்போது, ஆண்டவரே என்னை தூக்கி விட யாருமே இல்லையே, எனக்கு முன்பதாக இன்னொருத்த முந்தி போய் முங்கிடுறானே, எனக்கு சுகம் கிடைக்காதான்னு எவ்வளோ நாள் அங்கலாச்சிருப்பான். அந்த அங்கலாய்ப்பை யார் பார்த்தது? ஆண்டவர் பார்த்தார். அப்படிதான் அவர் பார்த்து, நீ வியாதியோட நீ இருக்காண்டா, நீ சுஸ்தமடைய விரும்புகிறியான்னு கேட்டோன்னு அவன் ஆமான்னு சொன்னதும் அவன் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சொஸ்தமடைய செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு வியாதி, சில இடத்துல சில வியாதிகள் வெளியே சொல்ல முடியாத வியாதிகளா இருக்கும், சில வியாதிகளை வெளியே சொல்லலாம். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவருக்கு சமூகத்தில் நம்ம சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட எதையுமே நம்ம மறைக்க முடியவும் செய்யாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வியாதியை குறித்து, ஆண்டவரே இதை வெளியே சொல்ல முடியாது, டாக்டர்கிட்ட போய் சொல்லணும்னா கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க சுகப்படுத்துங்க. நானும் சில காரியங்களில் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்பேன், ஆண்டவரே இதை நான் டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியாது, நீங்கள் சுகப்படுத்துங்க, நீங்கள் சுகப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் தொடுறாரு. அப்படிதான் அவர் தொட்டு சுகப்படுத்துறாரு. மனுஷன் நம்ம வியாதியோட நம்ம தொட மாட்டான், நம்ம கழுவ மாட்டான், நம்முடைய புண்ணை கழுவ மாட்டான், எந்த காரியமே செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, அவருக்கு சொந்த கையால் தொடுவார். அவருக்கு கையால தொட்டு நம்ம என்ன பண்ணுவாரு, சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் விசாரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர், விசாரிக்கிற தேவன். யாரெல்லாம் விசாரிப்பாரு, எல்லாரையும் விசாரிப்பார். அப்படிதானா? முக்கியமா அதாவது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் அவர் விசாரிப்பார். சிறுமைப்பட்டவர்களா இருந்தாலும் விசாரிப்பாரு. மனுஷன் யாரெல்லாம் ஒதுக்குறானோ அவங்களெல்லாம் ரொம்ப விசாரிப்பார், தேடி வந்து விசாரிப்பார். சரியா? இன்னும் ஒரு வசனம் பைபிளோட எசேக்கியேல் 34:11 பார்த்தோம்னா, இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே என் ஆடுகளை விசாரிப்பேன். அவருடைய ஆடுகள் யாரு, நம்ம. எசேக்கியேல் 34:11 இருக்குது. சரியா? வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நானே என் ஆடுகளை விசாரித்து தேடி பார்ப்பேன். அப்போ என்னதுக்கு, நான் முதல்ல சொன்னேன்ல, ஆண்டவர் தேடுவார். என் பிள்ளை இதில் வந்து ஜோம் பண்ணுவாளே, இந்த சேரில் உட்காந்துருப்பாளே. சர்ச்சில் நம்ம ஈஸ்வரில் எப்போவுமே உட்கார்ற ஒரு இடம் இருக்கு இல்லை, எப்போ போனாலும் அந்த இடத்த தான் நம்ம பார்த்து உட்காருவோம். அந்த இடத்துல ஆண்டவர் தேடுவார். இதில் என் மகன் இருப்போம், ஒவ்வொரு பேரையும் சொல்லி இதில் என் மகன் இருப்பா, இதில் என் மகன் இருப்பான்னு சொல்லி தேடுவார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம என்ன செய்வார், தேடி விசாரிக்கிற தெய்வம். ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருவேளை ஐயோ இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண முடியலையே, இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்க முடியலையே, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை மறந்துடுவாரா, தண்டிச்சிருவாரா, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் காத்திருக்கனா தவறிட்டேன், உங்கள் பைபிளை படிக்கனா தவறிட்டேன், நான் மன்னிங்கன்னு சொல்லும்போது அப்பா நம்மளை என்ன செய்வார், மன்னிச்சு சேர்த்துக்கொள்வார். ஒரு நாள் நம்மளை அற்பமாக என்ன செய்ய மாட்டார், ஒதுக்கி தள்ள மாட்டார். மனுஷங்க தள்ளுற மாதிரி தள்ள மாட்டார். மனுஷன் பார்க்கறது போல் அவர் நம்ம பார்க்க மாட்டார். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிவார். நம்முடைய அங்கலாய்ப்பு என்ன, நம்முடைய கஷ்டம் என்ன, நம்ம பாடு என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, நமக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லி அவர் பார்ப்பார், தேடி பார்ப்பார். மனுஷன் என்ன பண்ண, முகத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கா, நல்லா இல்லை, கருப்பாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, இப்படி தான் சொல்லுவானே தவிர ஆண்டவர் தான் உள்ள, என் பிள்ளை இவ்வளவு காயப்பட்டு இருக்காளே, அவன் மனசுல இவ்வளவு அங்கலாய்க்கிறாளே, இவ்வளவு வேதனையோட என் பிள்ளை இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக பரிதபிப்பார், நமக்காக துக்கப்படுவார். லாசரு மரிச்சு இருக்கும் பொழுது சகோதரிகள் எல்லாம் அழுறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து இயேசு கண்ணீர் விட்டாருன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம அழும்போது அவர் அழுகிற தெய்வம், நம்ம சிரிக்கும் பொழுது நம்ம பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தெய்வம். ஒரு நாள் நம்மளை அழ வச்சு பார்க்கணும்னு அவர் நினைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. சில சோதனைகள் வரும், சில நேரங்கள் அவர் தான் சோதனை நமக்கு அனுமதிப்பார். எப்படின்னா யோபுவுக்கு ஆண்டவர் அறியாம எதுவும் வரல, அதே போலதான் நமக்கும் ஆண்டவர் அறியாம எதுவுமே வராது. சில சோதனைகளை தந்தாலும் சோதனை தாண்டி செல்ற போக்கையும் உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அவர் சோதனை தந்தாலும் அதுல தப்பி போறதுக்குள்ள வழி என்ன செய்வாரு, தருவார். அதனால நமக்கு சோதனை வந்துட்டேன்னு சோர்ந்து போயிருக்க கூடாது. ஆண்டவரே இந்த சோதனையை தாங்குறதுக்குள்ள பலனை எனக்கு தாங்க. நம்ம முறுமுறுக்க கூடாது. நம்ம முறுமுறுத்துட்டோம்னா
விழுந்து போயிடுவோம். ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்றதுக்குள்ள மனப்பக்குவத்தை எனக்கு தாருங்க, இதை தாங்குறதுக்குள்ள பலனை தாருங்க, இந்த சோதனை நான் எப்படி தாண்டி போவேன். சில நேரம் அடிக்கிறது மாதிரி பிரச்சனைகள் வரும், 4 பக்கத்துலேயும் நமக்கு பிரச்சனை வரும், எழும்பவே முடியாது. இங்கே போனால் இங்கே பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, மனதளவில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும்போது மனுஷன் என்ன செய்வான்? கண்டிப்பாக சோர்ந்து போவேன். நம்ம ஆண்டவர் கிடையாது, நம்ம சோர்ந்து போகிற மனுஷங்க தான். அப்படிதானே? அது மாம்சம் எப்போவுமே பலவீனம் உள்ளதான். நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே அழுதுட்டு அப்படியே சொங்கி மாதிரி அப்படியே போய் படுத்துடும். அப்படிதானே? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன? ஜீவிக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஜீவனோடு இருக்கிற தெய்வத்தை தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிறோம். மரித்து போனவர் ஆராதிக்கிறோமா? இல்ல. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நம்ம என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இனி நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்க இருக்கிறேன். மனுஷன் விசாரிக்கல, என் பொண்ணு என்ன விசாரிக்கல, என் பையன் என்ன விசாரிக்கல, என் கணவர் என்ன விசாரிக்கல, மனைவி என்ன விசாரிக்கல. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா. யாருமே விசாரிக்கலைன்னா நினைச்சிட வேண்டியதான், அப்பா நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்மளை விசாரிப்பாரு. எல்லாரும் விசாரிச்சு சுகபோகமா சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம கூட ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இப்ப ஆசீர்வதித்து நம்மளை வைக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை பற்றி நான் சொல்லல. உலக பிரகாரமா நம்ம சாதா எல்லாரும் போல வாழ்ந்துட்டு இருக்க நேரத்துல நமக்கு கஷ்டமே இல்லை, சந்தோஷமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம கூட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். யார் அவர் நேசிக்கிறாரோ அவங்கள சிக்ஷிப்பார். சில சோதனைகளை தருவார். என் பிள்ளை நிலைச்சு நிற்கிறாளா, இந்த சோதனையில முறுமுறுக்கிறாளா, இல்லை என்ன தேடி வர்றாளா, என் கூட இருக்கிறாளான்னு சொல்லி பல சோதனைகளை தந்து தந்து பார்ப்பார். எதுக்குடா? இது விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சையில நம்ம பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நம்ம 9th படிக்கிற பிள்ளை பாஸ் ஆனால் தான் 10th போக முடியும். அப்படிதான். அதுபோல உலகத்துல சில காரியங்கள், சில டெஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த டெஸ்ட்டை பாஸ் ஆனாதான் என்னது? அடுத்த காரியத்துக்கு போக முடியும். போன வாரம் நம்ம பார்த்தோம், அக்ஸாலை குறித்து பார்த்தோம். அக்ஸாலை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருந்து, அதுக்கு தகுதியான ஒரு மனுஷன் வேணும் டெஸ்ட் வச்சு தான் ஒத்தினையில செலக்ட் பண்ணாங்க. அப்போ எந்த இடத்துலையுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஒரு பரீட்சை நமக்கு தேவை. அந்த பரீட்சையை நம்ம எழுத மாட்டேன், நான் பரீட்சை எழுத மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ண அடுத்த இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் வர சோதனைகளை தாண்டி அந்த பரீட்சைகளை சந்தித்து நம்ம ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டு இருந்தோன்னா என்னது? ஒரு குறையுமே வராது. ஹல்லேலூயா. அப்ப இனிமே நீங்க சொல்லக்கூடாது, என்ன யாருமே விசாரிக்கல, என் பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்க கூட நம்மள சிலரை விசாரிக்காது. அப்படித்தானே? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா பெற்றோர் பதறி பதறி பார்ப்போம். அதே இது பிள்ளைகள் நம்ம முடியாம இருந்தாலும் பிள்ளைகள் அந்த அளவு துடிக்க மாட்டாங்க. சரியா? அதான் பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு தள்ளுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க சரி அம்மா எழும்புவாங்க, கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க, நம்ம முடியலைன்னா கூட எழும்பி ஐயோ பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சமையல் பண்ணுவோம், பிள்ளைக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், பிள்ளைகள கடமைகளை செய்யணும், நம்ம எழும்பி எல்லாமே பண்ணி கொடுப்போம். அப்படிதான். நான் ஜனவரி மாதத்துல சொன்னேன்ல, பைக் ஆக்சிடென்ட் ஆனப்போ காலு 2 கை எல்லாமே அவ்வளோ புண்ணாக இருக்குது, சரீரத்தில் 3/4 புண்ணாக தான் இருக்குது. அப்போ கூட என்னால் எனக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, காலு கீழே வைக்கிறதுக்கே முடியாது, ஃபுல்லாக பிளட்டு, நல்ல வலி, எல்லாம் ஜாயிண்ட் இல்லை, அதனால் ரொம்ப பெயினாக இருந்தது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால் ஒத்த காலை ஒரு சேரில் வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு காரியமாக செய்வேன். துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின் எல்லாம் இல்லை, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சாப்பாடு வைக்கிறது, விறகடுப்பில் தான் சாப்பாடெல்லாம் வைக்கிறது இப்போவுமே. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்போது ஆண்டோடு தான் என்ன செய்வார்? பலப்படுது. ஏசப்பா ஏசப்பான்னு. பிள்ளைக்கு தெரியுமா அம்மா இப்படி இருக்கிறாங்க, நம்ம துணியை நம்ம துவைக்கலாம், அப்படி அந்த பிள்ளை நினைக்காது. அப்படித்தானே? அந்த பிள்ளைங்களை அதுக்குள்ள பக்குவம் வராது. ஏன்னா நம்ம செய்ய வச்சு பழக்கிறதும் கிடையாது. நம்ம எல்லாமே நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, பிள்ளை படித்தா மட்டும் போதும், பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தா மட்டும் போதும், நம்ம நினச்சி எல்லாமே செய்வோம். ஆனால் நம்ம பிள்ளை நம்மளை விசாரிக்கும், அம்மா இப்போ பரவாயில்லையான்னு விசாரிப்பாங்க. ஆனாலும் நம்ம துடிக்கிறது மாதிரி பிள்ளைங்க துடிக்காது. நம்ம அதை எதிர்பார்க்கவும் கூடாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கவே கூடாது. ரொம்ப எதிர்பார்த்தோன்னா முதியோர் இல்லத்துல கூட சேர்த்துப்பாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப எதிர்பார்த்து பாசம் கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்திட்டு இனி நான் பிள்ளையை விட்டு பிரியவே மாட்டேன், பிள்ளை கூட தான் இருப்பேன்னு அடம்பிடிச்சா கொண்டு சேர்த்துருவாங்க. அதனால யாருமே விசாரிக்கலன்னு நினைக்கக்கூடாது. எல்லா கவலைகளையும் அவர் பாதத்தில் ஊற்றணும். அப்படி அண்ணால பாருங்க, எவ்வளவோ வீட்டில் உள்ள சக்களத்தினால் அவ்வளோ கஷ்டம், அப்படித்தானே? அவ்வளவு துன்பம், அவ்வளவு வேதனை, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள்னு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் ஊற்றிட்டா. மனுஷன்ட்ட போய் ஊற்ற முடியுமா? மனுஷன் சிரிச்சுட்டு நீ மலடி, நீ பிள்ளை இல்லாதவான்னு சொல்லி போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அந்த என்ன சொல்லுவோம், அங்கலாய்ப்பு ரொம்ப வரும்போது நம்ம என்ன செய்வோம், அதை எப்படியாவது கொட்டி தீர்த்துறோம். அப்போ அந்த அங்கலாய்ப்பில் ஆண்டவர்கிட்ட கொட்டி தீர்த்துட்டோன்னா அதுக்கு சமாதானம் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. மனுஷன்கிட்ட கொட்டி தீர்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இனி என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு இதுதான் கவலை,
எனக்கு இதுதான் பிரச்சனை, உங்கள் பாதத்தில் நான் வைக்கிறேன். நான் எவ்வளவோ கஷ்டங்களை அப்படி தான் தாண்டி வந்திருக்கேன். எப்படிடா நான் தப்ப போகிறேன், எப்படிடா நான் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரப்போகிறேன் அப்படின்னு கண்ணீரும் கவலையுமா இருந்த ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு அப்பா அப்படி தான் என்ன நடத்துகிறேன். ஏன்னா எந்த மனுஷனும் எனக்கு இல்லை உதவி செய்கிறதுக்கு. அப்பா நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறாண்டவரே, என்னை கனப்படுத்துங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு யாருமே இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் சரணடைஞ்சு உண்மையாகவே நான் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறது அவருக்கு இருக்கா. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு கவலையும் அவருக்கு சமூகத்தில் வச்சுட்டு பார்த்தா இது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தே நமக்கே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பும் போது எப்படி இருந்தாங்களா? சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தாங்களா? ஐயோ இது எப்போ நடந்தது, இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தோமே எப்படி வெளியே வந்தோன்னு சொப்பனம் காண்கிறவளை போல. அதை போல தான் நானும் இருந்தேன். அப்படிதான் நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி அழும்போது, நம்ம கவலைகளில் அவர் சமூகத்தில் வைக்கும்போது அந்த பிரச்சனை வெளியே வந்துட்டு யோசிப்போம், எப்படிடா அந்த பிரச்சனை நம்ம தாண்டி வந்தோன்னு. அல்லேலூயா. இனிமேல் தூங்கக்கூடாது. அதனால கவலை இருக்குதுன்னா இனி என்ன செய்யணும்? மனுஷங்ககிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது. மனுஷன்கிட்ட போய் ஐயோ எனக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய நீதியை விசாரிக்கிறவர், நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிறவர், சிறுமைப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்ம விசாரிக்கிறவர், வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் விசாரிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எனக்கு கவலை எல்லாம் உங்ககிட்ட தரேன்ப்பா, என்ன கவலை எனக்கு தெரியாது. அப்படி நான் ஒவ்வொருவரும் எவ்வளவு என்ன கவலையில வந்திருக்காங்கன்னு தெரியும்.